ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குருமனூரில் இருக்கேன். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மேட்டுப்பாளையம் டு குருந்தமலை போகிறவங்களா இருந்தீங்கன்னா குருமனூர் தாண்டி தான் நீங்கள் போகணும். அந்த குருமனூரில் தான் நான் இப்போ இருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து 5 ரூபா கொடுக்குறாங்க. பரோட்டாவோட ரேட்டு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 ரூபாய்க்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் புரோட்டா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கன்னா நீங்கள் வந்து குருமனூரில் வந்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு நீங்கள் புரோட்டா வாங்கி சாப்பிட்லாம். அந்த அக்காவோட கடை பேர் என்னென்னா காளியம்மா கடைன்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் 5 ரூபாய்க்கு புரோட்டா சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்கலாம் வாங்க. வியூவர்ஸ், 5 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பரோட்டா கொடுத்துட்ருக்காங்க. ஐயாவும் அம்மாவும் மட்டும்தான் இந்த பரோட்டாவை கொடுத்துட்ருக்காங்க. 5 ரூபாய்க்கு அவங்க எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு கேட்போம். அம்மா வணக்கங்கம்மா, உங்கள் பேருங்க? காளிமாங்க. அம்மா, நீங்கள் இந்த குருமனூரில் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த பரோட்டாவை சேல் பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் 30 வருஷமாக சேல் பண்ணிகிட்ருக்குறோங்க. அம்மா, இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே 10 ரூபா, 5 ரூபா, அந்த 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இது எப்படி உங்களால் முடியுது? எங்களுக்கு கடை வாடகை இல்லை, ஆள் கூலி இல்லை, நாங்கள் 2 பேர் உழைப்பு, அவ்வளோதான். 5 ரூபாய்க்கு நீங்கள் பரோட்டா கொடுக்குறீங்களா? அது வந்து எப்படி எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்றாங்களாம்மா? ஆமாம், இல்லை இங்கே இல்லை, ஏழை மக்கள் தான் இருக்காங்க, இல்லை விரும்பி சாப்பிட்றாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகேங்க. நீங்கள் அந்த பரோட்டாக்கு வந்து என்னென்ன குருமா அந்த மாதிரி என்ன குருமா கொடுத்துட்ருக்கீங்க? எல்லாம் விஜி தான் கொடுக்குறோங்க, விஜி தான் கொடுக்குறோம். ஆமாங்க. எப்படிங்க ஒரு நபர் வந்தாங்கன்னா எத்தனை பரோட்டா சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகுதுன்னு சொல்கிறாங்க? ஒவ்வொருத்தர் 4, ஒவ்வொருத்தர் இந்தியாரெல்லாம் வந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. ஆமாம். உங்களுக்கு மதியமாக வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வராங்களா? மித்த நாள்லாம் அளவாக தான் வருவாங்க, சண்டே மட்டும் ஜாஸ்தியாக வருவாங்க. ஆமாங்க. இது போக நீங்கள் காலையில் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க உணவுகள்? காலையில் இட்லி, தோசை, முட்டை போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, வடை, வெங்காய போண்டா 4 கொடுத்துட்ருக்குறோம். இதில் நீங்கள் வந்துட்டு தோசை, இட்லி என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? 3 இட்லி 10 ரூபா. சரிங்க. ஒரு தோசை 5 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேன். 5 ரூபாய்க்கு எப்படிங்கம்மா? எந்த சூழ்நிலையில் 5 ரூபாய்க்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? அது எப்படியோ நாம் ஏழைகளுக்காக இது நாள் வரைக்கும் செஞ்சாச்சு, அதனால் நாங்கள் அப்படி கொடுத்துட்ருக்கோம். ஆமாங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நாங்கள் இந்த வீடியோ மூலமா நீங்கள் கடை எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கஸ்டமர்ஸ் நிறைய வந்து சாப்பிடுவாங்க. வியூவர்ஸ் பாருங்கள், 5 ரூபாய்க்கு நீங்கள் தோசை சாப்பிடணும்னா காலையில் வந்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு தோசை சாப்பிட்லாம். மதியம் வந்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு நீங்கள் பரோட்டா சாப்பிட்லாம்மா. நன்றிங்கம்மா. சரிங்க, தேங்க்ஸ். வியூவர்ஸ், இந்த ஷாப் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். ஸோ நீங்கள் பரோட்டா விரும்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு தோசை விரும்புகிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா திருப்தியாக நீங்கள் ஒரு 20 ரூபா இருந்தால் 4 பரோட்டா 4 தோசை சாப்பிட்டு போகலாம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபா பரோட்டா வந்து அவங்க பாருங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு கூட திரும்பி போயிட்டுருக்காங்க. ஏன்னா சீக்கிரமாக தீர்ந்துருச்சு, 10லேங்கிறாங்க, சொன்ன மாதிரி தீர்ந்துருச்சுங்கிறாங்க. பாருங்கள், 5 ரூபா பரோட்டா. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அபினேஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 5 ரூபா பரோட்டா அவர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு, பாருங்கள். தம்பி டேஸ்ட் எப்படி இருக்குங்க தம்பி? ரொம்பவே நல்லா இருக்குங்க. குருமா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க.
வியூஸ் இங்கே ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்ருக்காரு. இங்கே ரெகுலராக சாப்பிட்ற கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் உங்கள் பேருங்கன்னா சார் உங்கள் பேருங்க? என் பேர் பிரதீப்புங்க. சார் நீங்கள் இங்கே எத்தனை ஆண்டு காலமாக சாப்பிட்ருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 21 வருஷம் இங்கே தான் இருக்கேங்க. சேர்நாட்டில் தான் இருக்கேன். பரவாயில்லைங்க. இந்த பக்கம் தேக்கம்பட்டி வந்தாலும் குருமனூர் வந்தாலும் ரெகுலர் கடை இது. இப்போ ரேட் கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம மெயின் ரோடு விட இது ஏதோ பரவாயில்ல. அது சார் 5 ரூபாய்க்கு பரோட்டா கொடுக்குறாங்க, எப்படி அது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி சார்? பார்த்தீங்கன்னா 21 வருஷமும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்தாலும் கூட, சின்ன வயசில் யார் இருந்தாலும் ஒரு தோசையோ ஒரு வடையோ இந்த ஐயாவையெல்லாம் ரொம்ப வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த அக்காவெல்லாம் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். சரி ஏதோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஏதோ 5 ரூபாய்க்குனால யாராக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்திருக்குமே தவிர, இப்போவும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்குமே தவிர எங்களுக்கு வெயிட்டிங்கில் தான் போட்டிருக்காங்க. அதான் பாருங்கள், எப்போ வந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எப்போவுமே ரெகுலராக சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா சாப்பிடுவோம். ஐயாவும் அந்த அம்மாவும். எப்படிங்க சார் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. 5 ரூபாய்க்கு கொடுத்தாலும் ஏதோ ஒரு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு உருப்படியான அளவுக்கு அது ஒரு நன்மையாக இருக்கும். நல்லா இருக்குங்க. ஆமாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ சார். தேங்க்யூ.